அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எம்எஸ்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி பாண்டிக்குடு முனிநாதர் அடிமை அஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம சிவனடியார்களுடைய ஒவ்வொருவருக்கும் இறைவன் காட்சி கொடுத்தது அப்படின்னு பார்த்தா ரிஷப வாகனத்தில் தான் காட்சி கொடுத்துருக்கார். இந்த ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்துருக்காரு. ஏன் எல்லாருக்கும் ரிஷப வாகனத்தில் சுவாமி உமையோர் வாகனாக எழுந்தருளினார், ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்தார்னு சொல்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? ரிஷபம் எப்பவுமே ரிஷபத்தினுடைய 4 கால்களும் வேதங்கள், 4 வேதங்கள், ரிக், அஜூர், சாம, அதர்வண என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். வெள்ளை நிறமுடையது. எத்தனை 4 வேதங்களே கால்களாக இருந்தாலும், அதுபோல் நாம் 4 வேதங்களை கற்றாலும், அந்த 4 வேதங்களை ஐயூர கற்றிருந்தாலும் அந்த ரிஷம் எப்படி இருக்கும்? வெண்மை நிறத்தில் இருக்கும். வெண்மையினுடைய தன்மை என்ன? சாத்வீகம். நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? சாத்வீக குணத்தில் இருக்கும். இந்த சாத்வீக குணத்தோடு ஒரு அடியார் எப்பவுமே இருக்கணும். அந்த சாத்வீக குணமும் அதற்கடுத்தது ரிஷமம் எப்பவுமே அமைதியாக அறிவோட எப்பவுமே அந்த ஆணவம் இல்லாமல் ரொம்ப தலை குனிந்து இருக்கும், சாதுவாக இருக்கும். அதுபோல் நம்ம ஆணவ மலத்தை விட்டு எத்தனை தான் கற்றிருந்தாலும், எத்தனை தான் தெரிஞ்சிருந்தாலும், ஆணவத்தை விட்டு அகம்பாவத்தை விட்டு எல்லாம் நீயேதான் என்ற சரணாகதியில் அமைதியாக அந்த சாத்வீகமாக அறிவோடு, இறைவன் கொடுத்த அறிவோடு இருப்பது இருக்கணும். அது தவறு இல்லை. ஆனால் ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. இன்றைக்கி கல்வியே ஆணவத்தை கொடுத்துருது. நான் என்ன படிச்சிருக்குன்னு தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் என்ன தெரியுமா, இதுதான் கல்வி. ஆணவத்தை நீக்குவதற்கு தான் கல்வி. ஆணவத்தை கொடுப்பதற்கு கல்வி தேவையில்லை. நீங்கள் உலகியல் கல்வி இல்லாமல் சித்தாந்த கல்வி ஆகட்டும், தேவார நிர்வாசமாகட்டும், இங்கே சமய கல்விக்குள்ள வந்தாலும் ஆணவம் வந்துடுது. அந்த ஆணவம் வரவே கூடாது. சாத்வீகமாக எல்லாம் அவன் செயல் என்று யார் இருக்கிறார்களோ அவர் அந்த நிலைக்கு வந்தால் தான் அவங்க அடியார். அவங்களுக்கு தான் ரிஷப வாகன காட்சி கொடுத்துருக்கார். ஆனால் தைரியம் வேறு இருக்கணும். அப்போது திருநாவுக்கரசு பெருமான் சொல்கிறார், எதற்கும் அஞ்சேன் என்று சொல்கிறார். அந்த வீரமும் தைரியம் ஒரு அடியாருக்கு இருக்கணும். அநீதியை கண்டு பொங்கி எழணும், அதெல்லாம் வேற. ஆனால் உலகில் உள்ள மக்களிடத்தில் பொதுவாக சாத்வீகமாக இருக்க வேண்டும். இந்த அறியாமையை நீக்கி அறிவு வேலை செய்யணும். அந்த அருளை சுவாமி தான் கொடுக்கணும்.